எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டில் காலையில் வந்து தோசை தாங்க சாப்பிட்டோம். தோசை வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டார். 1, 2 தாங்க சாப்பிடுவார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 தோசை போதுமான்னு கேட்டேன். இல்லை எனக்கு தோசை ஒத்துக்காதுமா அப்படின்ட்டாரு. சரி இருங்க உனக்கு ஆம்லேட் போட்டு தரேன்னு சொல்லிட்டு எங்களுடைய கோழி வந்து முட்டை போட்டுச்சுங்க. நாட்டுக்கோழி முட்டை தாங்க. அது 2 முட்டை கொடுத்தேன். 2 முட்டை உடச்சி இது வந்து எக் அடிக்கிற மிஷின். ஒரு டைம் கேக்கு செய்வாங்க அந்த மாதிரிங்க. அதில் வந்து எக் அடித்தா நல்லா நல்லா ஆம்லெட் நல்லா பெருசாக வருது. நல்லா எக்கு அடிக்கிறது சூப்பராக ஈஸியாக இருக்குதுங்க. இதேமாதிரி நீங்களும் வாங்கிக்கோங்க. நான் வேலூரில் தாங்க வாங்கிட்டு வந்தேன். எப்போயுமே இப்போ ஆம்லெட் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தோசை தவாவில் எப்போயுமே செய்கிற மாரி தாங்க. வெங்காயத்தில் தொடப்பு குச்சி சொருவி எண்ணெய் தேய்ப்போங்க நாங்கள் எப்போயுமே. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க இது எப்படி காமிங்க அப்படி சொல்லிட்டு. வெங்காயத்தை பாதி அரிஞ்சு அதில் ஒரு தொடப்பு குச்சி சொருவி எண்ணெய் தேய்ச்சி சுட்டோம்னா தோசை ஒட்டாத நல்லா வருங்க. அவ்வளோதாங்க, சுவையான டேஸ்ட்டான ஆம்லெட் ரெடிங்க. எங்கள் வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட செஞ்சு கொடுத்தாங்க. ஆம்லெட்னா ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டுக்காருக்கு.